அசோக், உன் காலான்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னைக்கு பணம், பேர், புகழ், அந்தஸ்திக்கிற திமிழைய வீட்டை இடிச்சிய குடும்பத்தை நடுத்திருக்க கொண்டாந்து எனக்குள்ள தூங்கிட்டு சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட. இந்த நாள் உனக்கு எனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிருச்சு. இந்த யுத்தத்துல உன்னை விட பணம், பேர், புகழ், அந்தஸ்துகளை சம்பாதிச்சு பல அடுக்குமாடி ஓடல கட்டி உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன் பண வரியை ஒழிச்சு கட்டி நீ எப்படியா வீட்டை இடிச்சிய குடும்பத்தை நடுத்திருக்க கொண்டாந்து அதே மாதிரி நானும் உன் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்திருக்க கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலையிலடா. நீங்க கேட்டோம் நான் பேசலாம். அதாவது அவர் கர்நாடகா, நான் காரைக்கால். அதுங்கா இதுங்கா. ஆனா வேற ஒண்ணும் கிடையாது. ஆண்டவன் வந்து தள்ளி படைச்சிட்டான் கூட பிறக்க வேண்டியதை. ஏன்னா ஒரு உறவை வந்து தள்ளி இருந்துட்டு இருக்காரு. எங்களோட வேட்டை என்னைக்கு அவரு நாங்களை கேட்டு திறந்தாரோ அவர் வேட்டை இன்னை வரைக்குமே அவரோட வேட்டை தான். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் வேட்டையை யாருமே அடிக்க முடியாது. மக்களுக்கு வேணா ஸ்டாலின் சிஎம்மா இருக்கலாம், மக்களுக்கு வேணா பிரதமர் மோடியா இருக்கலாம். ஆனால் எங்களுடைய மனசுல அவர் என்ன, எங்க தலைவர் தான் பிரதமர், எங்க தலைவர் தான் சிஎம், வேற எவருமே கிடையாது. அவர் இருந்தாலும் சரி, அவர் என்ன இல்லாம இருந்தாலும் சரி, ஏன்னா நாங்க உயிர் உள்ள வரைக்கும் எங்க உயிர் மண்ணுக்குள்ள வரும். எங்க மண்ணுக்கு போனா கூட எங்க மண்ணு கூட நின்று பேசும். ஏன்னா இனிமேல் உலகத்தாவ இனிமேல் இறைவன் எங்களை படைக்க போறதும் கிடையாது, எங்கள் தலைவரை கொடுக்க போறதும் கிடையாது. அவர் படைச்ச உலகத்துல நாங்க வாழ்ந்துருக்கோம். அதுவே பெரிய படைப்பு, மகிழ்ச்சி. சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை உலகம், சாகும் வரை ரஜினி. அவ்வளவுதான். என்ன வாங்கண்ணா, என்ன இந்த பெங்களூர்லாம் வாங்க அப்படியா? தலைவரை சந்திச்சேன். போட்டோ பிடிக்கும் போது கண்ணாடியை சுத்தி போட்டேன். கண்ணா திருப்பி செய்யன்னு சொன்னாரு. செஞ்சேன். சார் ஒரு நிமிஷம் ஒரு சின்ன செய்தி சொல்லணும். கடவுள் அந்த அமைப்பை கொடுத்துருக்கான். அடுத்த ஜென்மத்து மேல நம்பிக்கை இல்லை. அப்படி ஜென்மன்னு பிறந்தா உங்களுக்கு பிள்ளையா பிறக்கணும், உங்களுக்கு தம்பியா பிறக்கணும். ஆனந்த விடன் புக்கில் என்ன போட்டிருக்காங்க. காரைக்கால நான் வந்திருக்கேன். அது தலைவர்கிட்ட கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, என்னைக்காவது ஒரு கூப்பிடுவாரு. நானும் ஒரு பிறப்பால், ஒரு வளப்பால், ஒரு கிறிஸ்டின்ஸ். என்ன என் மனைவி ஒரு மாற்றுத்திறனாளி. என் பொண்ணு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் படிச்சிருக்கா. பையன் ஏசி மெக்கானிக் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. நான் ஹோட்டல்ல சர்வரா இருந்துகிட்டு கை கால முடியாதவங்க வாதம் அடிச்சாலும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த கஷ்டத்தை சொல்றதுக்கு சரியான ஆளு கிடையாது. இதுதான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு இல்லை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கூப்பிடுவாருன்னு நிறைய பேர் எடுத்துருக்காங்க. சார் சாரை பார்க்க வந்தோம். சார் இல்ல, சார் மாதிரி நீங்க இருக்கீங்க, உங்களை பார்த்துட்டு போனது மன திருப்தியா இருந்துச்சு. திருப்பூர் மாவட்டத்தில் வர்றோம், தாராபுரம். என் பேரு ரஜினிகுமார் தான். நான் வந்து சின்ன வயசுல இருந்து தலைவரோட வெறிய. அண்ணாமலை படம் பார்த்துட்டு தான் அவரோட தீவிர ஃபேனா ஆனேன். அதுக்கப்புறம் பாட்ஷா படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த படத்தை வந்து நாங்கள் பார்த்தோம். சின்ன வயசுல வந்து அந்த படம் பார்க்கறதுக்கு எங்க வீட்டை காசெல்லாம் கிடையாது. அப்போ வந்து வீட்டில் இருக்கிற ஒரு அண்டாவை வந்து வீட்டுக்கு தெரியாம எடுத்துட்டு போய்தான் அந்த இதை கொடுத்து அதெல்லாம் அந்த அண்டாவில வித்து படம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஃபேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பெரிய நடிகர்கள் வந்திருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் விண்ணுலகில் கோடி ஸ்டார், மண்ணுலகில் ஒரே ஸ்டார். அன்றும் இன்றும் என்றுமே எங்களுக்கான முதல்வர், எங்களுக்கான பிரதமர், என்றுக்கு என்னைக்குமே வந்து எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் தான். அவரு இந்த வயசுல நடிச்சிட்டு இருக்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு எனர்ஜியா இருக்குது. அதாவது ஒரு 50 வயசு 54 வயசு ரிட்டையர் ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல 72 73 வயசுகள் ஆகிங்க இன்னும் அவர் வந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது இன்னும் நம்மெல்லாம் வந்து இன்னும் வந்து அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால வந்து அவர் அரசியலுக்கு வராம போனது எங்களுக்கு ஒரு வருத்தமா இருந்தாலும் சினிமாவில் இப்ப நடிச்சிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பட விழாவில் வந்து நாங்க அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. அதனால வந்து அவரு இதே மாதிரி இன்னும் பல படங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். அவருடைய உடம்பு ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அவர் நல்லா இருக்கணும். டைலாக் இல்ல பழைய டைலாக் சொல்லட்டுங்களா? பணப்பாக்கத்துலேருந்து வந்துடுறோம். பணப்பாக்கம் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துலேருந்து வந்துடுறோம். தலைவர்னா எங்களுக்கு ரொம்ப உயிர். இப்போ மட்டும் இல்லை, என்றைக்கு நாங்கள் சார் ரஜினி ரசிகர் தான். என்றைக்கு தான் அவர் எப்படி இருந்தாலும் அவர் தான் எங்களுக்கு தலைவர். காலையிலேருந்தே நாங்கள் காலையில் அடிக்க 5 மணிலேருந்தே நாங்கள் ரொம்ப ஆர்வமாகறோம். எப்படா உள்ள நுழைப்போன்னு காத்துங்கிறோம்.
ஆ வசனம் டைலாக் வந்துருக்கு, அது என்ன டைலாக் சொல்லுங்க. எதில் வேடியன் படத்துலையா? வேடியன் படத்தில் என்ன டைலாக்? பொறி வச்சா இற விழும். பவர்ஃபுல்லான டைலாக். ஆ இப்போ எல்லா படமும் பழைய படம் ரீமேக் பண்றாங்க, அதுல வந்து பழைய படம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? எந்த பண்ணுங்க? நல்லவனுக்கு நல்லவன், முள்ளும் மலரும். மறுபடியும் தேட்டர்ல ஆசைப்படுறாங்க. ஆசைப்படனாக்கா நிறைய படங்க சார். எங்கே கேட்டகரின்னு ஒரு படம் செம ஹிட்டு. அந்த படம்லாம் இன்னைக்கு ஜெனரேஷனுங்க. மனிதன் கருவுறாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். மனிதன் பார்க்கலாம், வேலைக்காரன் பார்க்கலாம், நிறைய படங்க சார் அவருக்கு. எந்த படத்துல வந்து ரசிகர்? நான் பயிர் வந்து ரசிகர் சார். நாங்கள் அது 80s வந்து சார் எனக்கு 50 ஆ அதுக்கப்புறம் மாப்பிள்ளை அது ஒரு சிங்கர். அவர் இன்னும் அடுத்து வர ஜெனரேஷன் அந்த மாதிரி கூட அவர் நடிப்பார். அவர் அன்னிலேருந்து நாங்கள் பயிர் விழுந்து எனக்கு 57 வயசு ஆகுது சார். அன்னிலேருந்து இன்னைக்கு வரும் அந்த ட்ரெண்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறார் அவர். அதனால தான் இன்றைக்கும் ஜெயிக்கிறார் அவர். யாரும் அவர் எதிர நிற்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ஏற்ற மாதிரி நடிக்கிறாள் அவர் தான். இன்னும் 10 வருஷம் 10 வருஷம் அந்த ஜெனரேஷன் ஏற்ற மாதிரி நடிப்பார் அவர். எல்லா படமும் பார்த்துருங்க சார். அதிகமா பார்த்த படம்னா என்ன படம்? அதிகமாக பார்த்த படங்களா? எல்லா படம் நல்லா பிடிச்சி. சமீபத்தில் ஜெயிலர் கூட 5 முறை பார்த்தோம் நாங்கள். அதெல்லாம் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோம்? எங்களுக்கு வந்து ஜெயிலர் தான் நல்லா பிடிக்கும். இல்ல பழைய படம் பழைய படம் பழைய படம் தான் பிடிக்கும். ஓகே ராஜா, ஓகே ராஜாலேருந்து வேலைக்காரிலேருந்து எல்லாமே நல்லா பிடிக்கும். இன்னும் கூட டிவில போட்டா மெயின் மருந்து உட்கார்ந்து வேலையை பாட்சா படம் தாங்க. பாட்சா படம் பார்க்கலாம்.